எங்கே காணும், உங்கள் அப்பாவை காணும், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்துருக்கிறான். அது போல நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேடுறது நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமாக மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் நடத்திருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சர் தேடி பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், முக ஸ்டாலின். அதை தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்க, அதில் தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்க, அதுலேயும் முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் நீ தேடிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், அண்ணா சொல்லியிருக்க ஒரு முறை சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரை சூட்டியிருக்கிறேன், இது போது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்லுறதுக்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக நான் இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரர் துணை பொதுச் செயலர் ராஜா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், கூட்டணி பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனால் தான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம் என்பது மாத்திரம் எடுத்து சொல்லி, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.